ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீச்சிமா மற்றும் மீப்போவா. இது தமிழில், இங்கிலீஷில் எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக்ஸ், ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க மாடல்ஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன மீச்சிமா, மீப்போவா, எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோங்கிறத நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் இருந்து என்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீச்சிமா, மீப்போவா. ஸோ இதுக்கு இருக்க வேறு நேம்ஸ் என்ன, கொஸ்டினில் எப்படி கேட்பாங்க, இந்த மீச்சிமா இல்லைனா மீப்போமான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி வேறு இதில் கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட பேசிக்ஸில் பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பகு எண்கள், காம்போசைட் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த பகா எண்கள் இருக்குல்ல, இதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பகா எண்கள் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பகுதிகள், டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மடங்குகள், மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இதோட பேசிக்ஸ் ஆனது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா கணக்குமே பேசிக்ஸ் என்னென்னா எல்சிஎம் எப்படி எடுக்கணும், ஹச்சிசிஎஃப் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ எல்லா கணக்குமே நான் இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்லேயே தசம எண்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இப்படி பார்க்குறது. தசம எண்கள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட் வச்சு கொடுப்பாங்க, 1.75 இருக்கா, அந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கொடுத்துட்டா அதுக்கு எப்படி எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்குறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ சின்ன நம்பராக இருக்குது, இப்போ 12, 16 இந்த மாதிரி சின்ன நம்பருக்கு நீ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த மாதிரி பெரிய நம்பர் 2923, 3239 இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு நம்ம எப்படி ஹச்சிசிஎஃப் ஈஸியாக பார்க்குறதுங்கிற பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அது ரிலேட்டடாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது அப்போ நம்ம இதை கற்றுக்கிட்டதை இங்கே இப்படி தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா 1. ஸோ பின்னங்களின் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் காணுதல். பின்னங்களின்லாம் ஒன்றும் இல்லை, இப்போது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், 1/3, 5/6 இருக்கா, அந்த மாதிரி பின்னங்களை கொடுத்து அதுக்கு எல்சிஎம் இல்லாட்டா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்பு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் இது. அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாக்குமே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், டிஎன்பிஎஸ்சியில் ஒரிஜினல் கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நீங்கள் கொஸ்டினில் அப்ளை பண்ணி பார்க்க உங்களுக்கு அதுவாகவே மெமரி ஆயிரும். நீங்கள் தனியாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா 2. இது மீச்சிமா, மீப்போவாக்கு இடையான ஒரு ரிலேஷன் வச்சு இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாகவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, அதை வச்சும் நம்ம இதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபார்முலா 3, எண்களின் பெருக்கல் பலன், அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா 4, அடுத்து ஃபார்முலா 5, மொத்தமாக 5 ஃபார்முலா பார்க்க போகிறோம். அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா வச்சு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குற இந்த 5 ஃபார்முலாலேருந்து போன குரூப் 4ல் மொத்தமாக எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல 6 கொஸ்டின் கேட்டாங்க. அதில் 3 கொஸ்டின் நம்மளால் போட்ட முடியும் இந்த 5 ஃபார்முலா வச்சு. ஸோ அந்த 3 கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும், அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் ஒன்று இருக்கா, இது வரைக்கும் நான் சொல்ல போகிறத நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்கன்னா இந்த 3 கொஸ்டின் நீங்கள் பார்த்தோன்னே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ 6ல் 3 கொஸ்டின் இந்த வெறும் 5 ஃபார்முலா யூஸ் பண்ணியே நம்மளால் போட்ட முடியுது. இந்த 5 ஃபார்முலாக்குள்ளே வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார்முலாஸ். இந்த 5 ஃபார்முலையும் நான் தனியாக பின்னாடி கொடுத்துட்டேன் வரிசையாக. ஸோ இந்த 5 ஃபார்முலா என்னென்னங்கிறத லாஸ்ட்டாக ஒரு டைம் ரீகால் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு சொல்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாம்பிளாக வச்சுருக்கேன். சரிங்களா? பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் படிச்சுட்டு இருக்காலும் சரி, உங்களுக்கு இதை ரீகால் பண்ணவோ இல்லை நீங்கள் நல்லா தெளிவாக கற்றுக்கிறவோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மீச்சிமானா என்ன அப்படின்னா, மீச்சிறு பொது மடங்கு. இந்த மீச்சிமாவுக்கு பதிலாக கொஸ்டினில் மீப்போமான்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மீப்போமாவும் மீப்போவாவும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் இதில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த மீப்போமானா ஹச்சிசிஎஃப் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிடுவாங்க.
ஸோ இதில் தான் வந்து நிறையா ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுற இடம் இது தான். அப்போ நம்ம இதிலேயே தெளிவாக இருந்துக்கணும். இப்போ மீச்சிமானா மீச்சிருப்பது மடங்கு தான், மீப்போமானாலும் மீச்சிருப்பது மடங்கு தான். இது தமிழில் தான் இந்த குழப்பம் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எல்சிஎம்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ மீச்சிமா, மீப்போமா, எல்சிஎம் இது மூணில் எது கொடுத்தாலும் அது எல்சிஎம் தான் கேட்குறாங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட்டு மீப்போவா, மீ பேர் பொது வகுத்தி, அல்லது எப்படி கொடுப்பாங்கன்னா மீப்போக்கான்னு சொல்லி கொடுப்பாங்க. மீப்போக்கானா மீ பேர் பொது காரணி. சரிங்களா? இங்கிலீஷில் எப்படி கொடுப்பாங்கன்னா ஹச்சிஎஃப்னு கொடுப்பாங்க. ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். அல்லது எப்படி கொடுப்பாங்கன்னா ஜிசிடின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஜிசிடினா கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர். சரிங்களா? என்ன சார் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, இல்லை இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாலோ, ஸோ யாராக இருந்தாலும் சரி, நம்ம எக்ஸாம் ப்ரெஷரில் வந்து இந்த மீப்போமாவை மீப்போவான்னு படிப்போம். சரிங்களா? அப்போ எல்சிஎம்ங்கிறத வந்து நம்ம ஹச்சிஎஃப்னு சொல்லி புரிஞ்சுப்போம். ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருப்பாங்களே எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொஸ்டினை அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொடுத்துருக்க இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அப்படி ஃபுல்லாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. அந்த கரெக்டாக தமிழ் கொஸ்டினில் மீப்போமா, மீச்சிமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நேராக இங்கிலீஷில் எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் கொஸ்டினில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப்ங்கிற ரெண்டு தான் பார்க்க போகிறீங்க. சரியா? மீப்போமா, இந்த மீச்சிமா இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொஸ்டின் கேட்டாலே இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த மீப்போமா, மீச்சிமா கிட்ட, சரிங்களா? அதான் வந்து நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். இது இங்கிலீஷில் நான் ஏன் பார்க்க சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸோட புக்லெட் இருக்குல்ல, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போது ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பேஜில் முக்கிய அறிவிப்புகள் போட்டு வரிசையாக ஒரு 13 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 12வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வினா வரிசை எண்கள் 101 முதல் 200 வரை பகுதி ஆள ஆங்கில வடிவே இறுதியானது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போது கொஸ்டினில் இங்கிலீஷ்லேருந்து நம்மளுக்கு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழ் கொஸ்டினை ரீட் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன நினச்சிருவீங்க உடனே, அப்போ கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது, நம்மளுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு நீங்கள் போகக்கூடாது. நம்மளுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் தப்பாகவே இருந்தாலும் இங்கிலீஷில் கொஸ்டின் கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் கரெக்டு தான், அதுக்கு உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு பேஜில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது 12வது பாயிண்டில் வினா வரிசை எண் 101லேருந்து 200 வரைக்கும் இருக்கிறதுல ஆங்கில வடிவே இறுதியானது. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் கொஸ்டினே ஒரு டைம் ரீட் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் கொஸ்டினை ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டுலேயுமே மிஸ்டேக் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழில் வந்து தப்பாக கொடுத்து இங்கிலீஷில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் வந்து கரெக்டு தான். ஸோ அதனால் மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ எல்சிஎம் ஹச்சிஎஃப் மட்டும் கிடையாது, எதுனாலும் சரி, இந்த தனிவட்டி கூட்டுவட்டிலையும் இந்த மாதிரி நிறையா வந்து நடக்கும். தனிவட்டிங்கிறத வந்து தமிழ் கொஸ்டினில் மென்ஷனே பண்ண மாட்டாங்க, ஆனால் இங்கிலீஷில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினையும் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு டைம் தமிழை படித்து நீங்கள் இங்கிலீஷை படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இங்கிலீஷ் கொஸ்டினையும் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது மீச்சிமா மீப்போவாக்கு வருவோம். நீங்கள் மீச்சிமா மீப்போவான்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. இங்கிலீஷ் கொஸ்டினில் உங்களுக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸ். ஒரு நம்பரை பார்த்தோன்னே நம்ம எப்படி பகா எண் கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ 17ங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா, இப்போ 17 நம்பரை வந்து வேறு ஏதாவது நம்பர் டிவைட் பண்ணுமா பார்த்தீங்கன்னா, ஒன்று டிவைட் பண்ணும் 17, மிச்சம் எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது, திருப்பி 17 டிவைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி 23ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, அதை 1 டிவைட் பண்ணும், வேறு 2, 3 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே டிவைட் பண்ணாது, திருப்பி 23ங்கிற நம்பர் தான் டிவைட் பண்ணும். இந்த மாதிரி ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா ஒரு நம்பர், அதை என்ன சொல்லுவாங்கன்னா பகா எண்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் பகா எண்கள். ஓகேங்களா? அதுதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ், இந்த பகா எண்கள்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள்லாம் காம்போசிட் நம்பர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்கள் எத்தனை அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா, மொத்தமாக 15 நம்பர்ஸ் இருக்குது, 1லேருந்து 50க்குள்ளே இருக்க பகா எண்கள். அது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகு எண்கள். பகு எண்கள்லாம் என்ன அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ பகு எண்கள் அப்படின்னா என்னென்னா, 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். ஸோ வகுத்திகள்லாம் டிவைசஸ். ஸோ ஒரு நம்பருக்கு 2க்கு மேலே டிவைசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பகு எண்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 12 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் ஆகும், 3ஆல் ஆகும், 4ஆல் ஆகும்,
6ஆல் ஆகும், அதுக்கப்புறம் 12ஆல் ஆகும். இந்த மாதிரி 2க்கு மேலே நம்பர்ஸ் ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா அதுதான் பகு எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, பகு எண்கள் பகா எண்கள் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வகுத்திகள். இப்போ 24ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1, 2, 3, 4, 6, 8, 12, 24 இது எல்லாமே அதோட வகுத்திகள். அதாவது இந்த நம்பர் எல்லாமே வந்து 24 வந்து டிவைட் பண்ணும், மீதி எதுவுமே வராமல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். அதுதான் என்னென்னா வகுத்திகள்னு சொல்லுவாங்க, டிவைசஸ். அதுக்கடுத்து மடங்குகள். மடங்குகள் என்னென்னா மல்டிபிள்ஸ். இப்போ 6ன் மடங்குகள்லாம் என்ன அப்படின்னா 6 6 அப்படி கூட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 6, 12, 18, 24 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு எண்ணோட மடங்குகள்ங்கிறது வந்து எண்ணற்றவை, அது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ வகுத்திகள் மடங்கள்லாம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீச்சிமா எல்சியம். எல்சியம் எப்படி எடுக்கலாம்? இனிமேல் நான் உங்களை மீச்சிமான்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். எல்சியம் எஸ்சிஎஃப்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களுமே எல்சியம் எஸ்சிஎஃப்னே வந்து எல்லா இடத்துலையும் படிச்சுக்கோங்க. 2 நம்பர் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எல்சியம் எப்படி எடுக்கிறது, மீச்சிமான்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ 12, 16 என்ற எண்களின் மீச்சிமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ மீச்சிமானா ஃபஸ்ட்டு என்ன? மீச்சிறு பொது மடங்கு. இப்போ லாஸ்ட் வேர்டு இருக்கு பாருங்க, அந்த மடங்குங்கிறது அந்த மடங்குலேருந்து வாங்க. இப்போ 12ன் மடங்குகள்னால் என்ன அப்படின்னா 12, 24, 36, 48, 60 இப்படியே போய்கிட்டே இருக்குது. அடுத்து 16 மடங்குகள்ங்கிறது வந்து 16, 32, 48, 64, 80, 96 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ மீச்சிமானது மீச்சிறு பொது மடங்கு. 2 நம்பருக்கான மடங்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? பொது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பொதுனா என்ன அப்படின்னா இந்த 12, 16ல் பொது மடங்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன இருக்குது? 48 இருக்கா? அதே மாதிரி இங்கே 96 இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு 48 இருக்குது, இங்கே ஒரு 96 இருக்குது. ஸோ இந்த மாதிரி மடங்கள் போய்கிட்டே இருக்கும். அதில் சில நம்பர் வந்து 2க்கும் பொதுவானதாக வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மீச்சிறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மீச்சிறுன்னா இந்த மடங்குகளில் இருக்கிற சின்னது எது அப்படின்னா 48 தான் ஃபஸ்ட்டு. இப்போ 12, 16ங்கிற நம்பரோட மீச்சிமானா என்னென்னா அதோட மடங்களோட பொதுவாக இருக்கிறதுல மிகச்சிறியது, அதான் மீச்சிமா. சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ஸோ இதுதான் வந்து மீச்சிமாக்கான அந்த பெயர் காரணம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இப்படி பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும் எக்ஸாமில். அதுக்கு தான் நம்ம ஸ்கூல்லேயே வந்து சிம்பிளாக ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த டானா ஓத்தல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த டானா ஓத்தல். இப்போ 12, 16ங்கிற எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 2க்கும் காமனாக டிவைட் ஆகிறது எப்போதும் வந்து 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு 2 பார்க்கணும், அதுக்கப்புறம் 3 பார்க்கணும், இந்த மாதிரி தான் பார்க்கணும். 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் ஆச்சுன்னா காமனாக அந்த 2 வந்து வெளியே எடுத்துடணும். ஸோ 2 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து 6, 8ன்னு சொல்லி கீழே வரும். அதுக்கடுத்து அதுலேருந்து 2 காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்துட்டிங்கன்னா 3, 4ன்னு சொல்லி வரும். இப்போ இந்த 3, 4க்கு காமனாக எதுவும் இருக்கா அப்படின்னா காமனாக கிடையாது. சரிங்களா? இப்போ இதோட நிப்பாட்டிடுறோம். இதோட நிப்பாட்டிட்டு இந்த டானா ஓத்தலுக்கு வெளியில் இருக்கா இந்த 2, அதுக்கப்புறம் இந்த 3, இந்த 4. ஸோ இது 4ஐயும் வந்து நம்ம பெருக்கினா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருதா? அதுதான் வந்து எல்சியம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எல்சியம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்சியம் எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மீபோவா. மீபோவா என்னென்னா மீப்பெரு பொது வகுத்தி. இப்போ அதே மாதிரி 12, 16 வச்சு சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ 12 வகுத்திகள் என்ன அப்படின்னா வகுத்திகள் என்ன? டிவைசஸ். இப்போ 12 வந்து எந்த நம்பர் டிவைட் பண்ணும்? 1, 2, 3, 4, 6, 12 இந்த நம்பர் எல்லாமே வந்து 12 டிவைட் பண்ணும், அதாவது மீதி இன்றி. நெக்ஸ்ட்டு 16 வகுத்திகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 16. இப்போ மீப்போனா என்னது? மீப்பெரு பொது வகுத்தியா? ஃபஸ்ட் என்ன இருக்குது? வகுத்தி எழுதியாச்சு 2க்கும். அதுக்கடுத்து அதில் பொதுவானது என்னென்னு பார்க்கணும். பொதுவானது என்ன இருக்குது? 1 இருக்குது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 4 இருக்குது. சரிங்களா? இப்போ 3 நம்பர் பொதுவாக இருக்குது. நெக்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குது? மீப்பெருன்னு சொல்லியிருக்கா? இப்போ இந்த பொதுவானதில் மிகப்பெரியது என்ன அப்படின்னா 4. ஸோ இப்படி தான் பார்க்கணும். இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அதோட மீப்போவாங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா 2 நம்பருக்கான வகுத்திகளில் பொதுவானதில் மிகப்பெரியது, அதுதான் மீப்போவா. இப்போ புரிஞ்சுதா? சரிங்களா? இப்போ அதே மாதிரி எல்சியம் பார்த்தோம்ல, இதுக்கும் அதே டானா ஓத்தல் தான். சரிங்களா? இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த டானா ஓத்தல் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ ஹச்சிசிஎஃப் அதே மாதிரி 12, 16 எடுத்துக்கோங்க. வெளியில் ஃபஸ்ட்டு 2 எடுத்தோம் அப்படின்னா கீழே 6, 8ன்னு வரும். திருப்பி மறுபடியும் 2 எடுத்தோம்னா 3, 4ன்னு சொல்லிட்டு வரும். சரி, ஓகே. இது வந்து புரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 12, 16 அப்படி சொல்லிட்டு 2 நம்பர் எடுக்கிறோம். இதோட எல்சியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது 2க்கும் காமனாக என்ன இருக்குது? 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 2 காமனாக எடுத்துருங்க. அப்போ 6, 2, 12 அடுத்து எண்ணி 2, 16. ஓகேவா? திருப்பி என்ன பண்ணலாம்? 2 வெளியில் எடுக்கலாம். இப்போ 2 வெளியில் எடுத்திங்கன்னா 3, 2, 6, 4, 2, 8. ஸோ இதுக்கு மேலே வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிடணும். 1ங்கிறத வந்து நம்ம கணக்கில் எடுக்க தேவையில்லை. ஓகே. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இப்போ அதே மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது எல்சியம்ங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா டானா ஓத்தல் வெளியில் இருக்க இந்த 2, 2, 3, 4 இது எல்லாத்தையும் பெருக்கணுமா? அதே ஹச்சிசிஎஃப்னா என்ன அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கா இந்த 2 மட்டும்தான் வந்து
இந்த பக்கம் எத்தனை வருதோ அதை ஃபுல்லாக நம்ம பெருக்கினாலே போதும். அதுதான் வந்து HCF. ஓகேவா? இப்போ 2 பெருக்கினா 4 வந்துருச்சா? இது வந்து இங்கே பார்த்தா அதே 4 தான். அப்போ நம்ம வகுத்தியல் எழுதி அப்படியே கண்டுபிடிக்க தேவையில்ல. நம்ம டானா வகுத்தல் போட்டு HCF கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது வந்து புரிஞ்சிருக்க நம்புகிறேன். புரியாதவங்க இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப ஒரு டைம் வீடியோவை பாருங்கள். ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க வந்து வீடியோ ஒரு டைம் கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. பார்த்துட்டு 2வது டைம் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். செகண்ட் டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்கல நோட்ஸ் எடுக்காதீங்க, செகண்ட் டைம் பார்க்கல நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தசம எண்களுக்கு LCM மற்றும் HCF காணுதல். தசம எண்கள்லாம் என்ன அப்படின்னா பாயிண்ட் வச்சு வரும். இப்போ 1.75, 5.6 இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வர்றதுக்கு LCM HCF பார்க்க போகிறோம். இங்கே நான் HCFக்கான ஒரு மாடல் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் LCM பண்ணுறதும். ஓகே, இப்போ 1.75, 5.6, அதுக்கப்புறம் 7 இது 3 நம்பருக்கும் வந்து நம்ம HCF பார்க்க போகிறோம். ஸோ GCDனாலும் சரி HCFனாலும் சரி ரெண்டுமே HCF அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பர் 3 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் எந்த நம்பருக்கு வந்து அதிக ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 1.75ங்கிறது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? இதுதான் இருக்கிறதே அதிகம். எல்லாத்தையுமே நம்ம வந்து புள்ளி ரிமூவ் பண்ணணும். இதுக்குள்ளே ஹையஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெருக்கல் வந்து பண்ணணும். இப்போ எல்லா நம்பருக்கும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது அப்படின்னா இன்ட்டு 10ஆல் பண்ணால் போதும். இப்போ பெரிய நம்பர் வந்து 1.75னால நம்ம இன்ட்டு 100ஆல் பண்ணுறோம். ஓகேவா? இன்ட்டு 100ஆல் பண்ணதுக்கப்புறம் 175 அப்படின்னு மாறுது. 5.6ங்கிறது 560 மாறுது. 7ங்கிறது 700 மாறுது. இப்படி மாற்றினதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் HCF எடுக்க போகிறோம். ஸோ HCF எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். இங்கே இருக்கிற 3 நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 3 நம்பருமே ஆகுமானா ஆகாது. அடுத்து 3ஆல் டிவைட் ஆகுமானா ஆகாது. நெக்ஸ்ட்டு 5ஆல் பார்த்தீங்கன்னா 5ஆல் எல்லா நம்பருமே டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம்? 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ 175 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 35, 560 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 112, 700 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 140. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து 35 5ஆல் டிவைட் ஆகும். 112 ஆகுமா? ஆகாது. அப்போ அடுத்த நம்பர் போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் ஆகும். அதனால தான் 7 எடுக்கிறோம் வெளியில். இப்போ 35ல் 7 வெளியில் எடுக்கிறோம். இப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 வரும். 7 35. அடுத்து 112 7 வெளியே எடுத்தோம்னா 16, 140 7 வெளியே எடுத்தோம்னா 20. ஸோ 5 16 20ங்கிறது கடைசியில் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து 3 நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் கிடையாது இதுக்கு மேலே. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம HCFனா என்னென்னு சொன்னோம்? GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான். HCFனா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது டானா வகுத்தலுக்கு லெஃப்ட் சைடில் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஃபுல்லாக நம்ம பெருக்கணும். இந்த பக்கம் 5 7 மட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த 5 7ஐயும் நம்ம பெருக்கிறோம். ஓகேவா? இந்த 5 7ஐயும் நம்ம பெருக்கிறதுல நம்மளுக்கு 35ங்கிறது கிடைக்குது. இப்போ 35 தான் வந்து நீங்கள் ஆன்சர்னு சொல்லி போட்டக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த 35ங்கிறது தான் ஏங்கிற ஆப்ஷனில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 35 நம்ம கண்டுபிடிச்சோங்கிறது டக்குன்னு ஏ ஆப்ஷன் வச்சுத்திடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? 100ஆல் பெருக்கணுமா? அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சரை 100ஆல் வகுத்தரணும். நம்ம முன்னாடி வந்து 10ஆல் பெருக்கணும்னா 10ஆல் வகுத்தரணும். ஓகேங்களா? நம்ம முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை பின்னாடி திரும்ப வந்து ரிவர்ஸில் பண்ணிடணும். 35ங்கிறத வந்து 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.35ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து தசம எண்களுக்கு LCM HCF நம்ம வந்து பார்க்கணும். LCM எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த 5 7 அதுக்கப்புறம் இந்த 5 இந்த 16 இந்த 20 இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா அதுதான் அந்த நம்பரோட LCM. ஓகேவா? HCFனால இந்த 5 7 மட்டும் நம்ம பெருக்கணும். LCMனா இதையும் சேர்த்து பெருக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 2 பெரிய நம்பர் கொடுத்துட்டு அதுக்கான HCF கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி HCF பார்க்குறது? இப்போ சின்ன நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக டானா வகுத்தல் போட்டு இப்போ 2ஐயோ வெளியே 3ஐயோ வெளியில் எடுத்து நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இவ்வளோ பெரிய நம்பருக்கு வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ பார்க்குறது வந்து கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா நம்ம பார்த்துட்டே போகணும். நம்ம பார்க்குறது அது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து டானா வகுத்தல் மாதிரியே தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பெரிய நம்பர் இருக்குல்ல, அந்த பெரிய நம்பர் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிறணும். டானா வகுத்தல் மாதிரி போட்டு அந்த பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கணும். சின்ன நம்பரை வெளியில் போடணும். இப்போ இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் நம்ம வகுக்கணும். இப்போ இந்த 3239ங்கிறது வந்து 2923ஆல் ஒரு டைம் தான் டிவைட் ஆகும். அப்போ அந்த 1ங்கிறத அங்கே போட்டுங்க. இது வந்து சும்மா உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம எதால் டிவைட் பண்ணுறதை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த 1ங்கிறது இந்த பக்கம் போட்டுட்டு எந்த இதை வந்து டிவைட் பண்ண போகிறோமோ அதை உள்ளே எழுதிங்க. இந்த ஒரு கோடு மாதிரி போட்டுக்கலாம். அது வந்து மிஸ்டேக்கில் போட்டுட்டேன். அதில் வந்து 2923ங்கிறது தான் வரும். இப்போ 2923 × 1 வந்து 2923 தான். அதை அப்படியே எழுதி அதை கழிக்க வேண்டியதான். இப்போ 3239 2923 கழிச்சோம்னா நம்மளுக்கு 316 சொல்லி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 316 கிடச்சிருச்சா, இதை வந்து இதுக்கு முன்னாடி எதை வச்சு டிவைட் பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து திரும்ப உள்ளே வைக்கணும். இப்போ அந்த நம்பரை உள்ளே போட்டு நம்மளுக்கு கிடச்சிச்சில இப்போ 316 அதால் டிவைட் பண்ணணும். இப்போ 316 2923 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எது நியரஸ்ட்டு கிடைக்குன்னு சொல்லி பார்க்கணும். இதை 9ஆல் நீங்கள் வந்து பெருக்குனீங்கன்னா
316 வந்து இங்கே 9ஆல் பெருக்கும்போது நம்மளுக்கு 2844ங்கிறது கிடைக்கும். இதை வந்து 2923லேருந்து கழிக்கணும். கழிக்கும்போது நம்மளுக்கு 79 சொல்லி கிடைக்குது. இப்போ அதே மாதிரி ப்ராசஸ் தான். இப்போ 79 வச்சுக்கிறோன்னா இந்த 316 திருப்பி உள்ளே கொண்டு வரணும். இந்த 79 × 4ங்கிறது 316 சொல்லி வந்துருச்சு. இந்த ப்ராசஸை நம்ம 0 வர வரைக்கும் பண்ணணும். இந்த மாதிரி கடைசியாக 0 வருதுல, அதில் தான் நிப்பாட்டணும். இந்த 0 வரும்போது நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் அதோட HCFஆக இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய நம்பர் உள்ளே போடணும், சின்ன நம்பர் அதால் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ப்ராசஸை வந்து நம்ம 0 வர வரைக்கும் பண்ணணும். 0 வரதுக்கு முன்னாடி நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அதுதான் அந்த நம்பரோட HCF. இதுதான் வந்து பெரிய நம்பருக்கு HCF ஆக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி. இதை வச்சே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எதில் கேட்டது அப்படின்னா 2024 நவம்பரில் போன மாதம் கேட்டது. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து போன மாதம் அப்படி வரிசை நடந்துச்சு. அதில் இன் டிப்ளமோ அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா 2,52,525 மற்றும் 3,63,636 ஆகிய எண்களின் மீப்போவா காண்க. இந்த மீப்போவா மீச்சிமாங்கிறத விட்டுருங்க, HCF. ஓகேவா? இதுக்கு HCF நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே சம் மெத்தடு தான். இப்போ 2 நம்பர் இருக்கா, அதில் பெரிய நம்பர் எது? இந்த 3636ங்கிறது தான் பெரிய நம்பர். பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கிறணும். ஓகேவா? அந்த சின்ன நம்பர் என்ன பண்ணணும்னா வெளியில் போட்டுறணும். இப்போ இந்த பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணணும். இந்த சின்ன நம்பரை இன்ட்டு 2 பண்ணோம்னா உங்களுக்கு 5 லட்சத்துக்கு போயிருங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்போ இன்ட்டு 1 மாதிரி தான் பண்ண முடியும். அப்போ இன்ட்டு 1 போட்டு இந்த பக்கம் அவுட் சைடில் 1ங்கிறத போட்டுட்டு 2,52,525 நம்ம வந்து கழிக்க போகிறோம். ஸோ கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,11,111 சொல்லி கிடைக்கும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்கே வெளியே இருக்க நம்பரை வந்து அப்படியே உள்ளே கொண்டு போக போகிறோம். இங்கே நம்ம கிடச்சது மீதி இருக்குல்ல, அதை வச்சு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்படியே வந்து இந்த ப்ராசஸை வந்து நம்ம 0 வர வரைக்கும் பண்ணணும். இங்கே வந்து நான் ஸ்பேஸ் இல்லாதனால என்ன பண்ணிட்டேன்னா இந்த 20,202 நான் இங்கே வந்து இங்கே எழுதி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்பேஸ் இல்லாதனால திருப்பி இங்கே எழுதி பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மேட்டை நான் அப்படியே வரிசையாக பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இந்த வழியில் வந்து இது இங்கே வந்து திருப்பி இங்கே வந்துருச்சு. இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே வரும்போது 0 இந்த இடத்துல வருதோ, ஸோ இந்த இடத்துல 0 வருதுன்னா இப்போ இந்த இடத்துல 0 வந்துருச்சு நம்மளுக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் அதோட HCFஆக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 0 வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா 10,101. இதுதான் இந்த நம்பரோட HCF. இதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டைமுங்கிறதுனால சொல்லலை. நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, ஓகே. இப்போ நம்ம பேசிக்ஸ் வந்து LCM HCF எப்படி பார்க்குறங்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இருக்க ஃபார்முலாஸ். ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1. இது எதுக்கான ஃபார்முலானா பின்னங்களின் LCM மற்றும் HCF காணுதல். பின்னங்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த 1/3 இருக்கா, ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி பின்னங்களுக்கு நம்ம எப்படி LCM HCF பார்க்குறது, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி பின்னங்கள் கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா தொகுதியில் உள்ள பின்னங்களுக்கு நம்ம LCM பார்க்கணும். அடுத்த பகுதியில் இருக்க பின்னங்களுக்கு HCF பார்க்கணும். ஸோ இதான் ஃபார்முலா, நீங்கள் பார்த்துங்க. இதுக்கான சம் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு HCF கேட்குறாங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ LCM கேட்டால் தொகுதியில் LCM பார்த்தோம்ல, அதே மாதிரி HCF கேட்டாங்கன்னா தொகுதியில் HCF பார்க்கணும். வந்து நம்ம என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து தொகுதியில் பார்த்துடணும், மிச்சம் இருக்கிறத வந்து பகுதியில் பார்த்துடணும். ஸோ இது வந்து எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எக்ஸாமில் வச்சுருக்கேன். இது எப்போ கேட்டது அப்படின்னா 2024 தான். இந்த கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்டது தான் இது. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா 1/3, 5/6, 2/9, 4/27 இன் மீப்போவா, அதாவது LCM காண்க. ஸோ நான் சொன்னல மீப்போவான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் பார்த்துக்கிறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, LCM கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ஃபார்முலாவில் LCM சொல்லி கேட்டாங்கன்னா தொகுதிக்கு LCM பார்க்கணும், பகுதிக்கு HCF பார்க்கணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதே தான் பண்ண போகிறோம். இதில் தொகுதிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க 1, 5, 2, 4 இந்த மாதிரி இருக்க இந்த மேலே இருக்க நம்பர் எல்லாம் தொகுதி. பகுதிங்கிறது என்னென்னா இந்த கீழே இருக்க நம்பர் 3, 6, 9, 27 இது எல்லாமே என்ன அப்படின்னா பகுதிகள். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து LCM HCF பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு LCM தொகுதியில் இருக்க நம்பர்லாம் என்னென்னா 1, 5, 2, 4 அதுக்கு நம்ம LCM பார்க்கணும். அடுத்த பகுதியில் இருக்க நம்பர் என்ன 3, 6, 9, 27 இதுக்கெல்லாம் நம்ம வந்து HCF பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி LCM HCF எப்படி பார்க்குறங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து LCM, இது வந்து HCF. நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். ஆல்ரெடி ரொம்ப டைமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ LCM பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது,
20ங்கிறது கிடைக்குது. HCF ஆகும்போது நமக்கு 3ங்கிறது கிடைக்குது. அதை அப்படியே ஆன்சரில் போட்ட வேண்டியதான். ஸோ எல்சிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா மேலே இருக்க தொகுதிக்கு எல்சிஎம் பார்க்க போகிறோம், பகுதிக்கு HCF பார்க்க போகிறோம். அதுதான் ஆன்சர். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சருங்கிறது வந்து 20/3 அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து இதோட ஆன்சர் நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணுவேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா 2. செகண்ட் ஃபார்முலா என்னென்னா மீச்சிமா இன்ட்டு மீப்போவா ஈக்குவல் டு முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண். இங்கிலீஷில் எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். இந்த மீச்சிமா மீப்போவா இதுங்கிறது குழப்புச்சுன்னா எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் சொல்லியிருக்கேன். 12, 16 சொல்லிட்டு 2 நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பரோட எல்சிஎம்ங்கிறது 48, HCFங்கிறது 4. ஓகே, இதை அப்படியே ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். சரிங்களா? இப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது 48 இன்ட்டு HCFங்கிறது 4. ஃபஸ்ட் நம்பர்னால் என்ன அப்படின்னா நான் கொடுத்துருக்கல ஃபஸ்ட் நம்பர் 12, செகண்ட் நம்பருங்கிறது 16. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம பெருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஈக்குவலாக 192, 192 சொல்லிட்டு வருது. அப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா கரெக்டு. இப்போ 2 நம்பர் எடுத்து அதுக்கு எல்சிஎம் HCF பார்த்தோம்னா அந்த 2 நம்பரோட பெருக்களும் நம்ம எல்சிஎம் HCF நம்ம பார்க்குற எல்சிஎம் HCFோட பெருக்களும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ஃபார்முலா 2. ஓகேவா? இது ரிலேட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். 2 எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதன் மீப்போவா அதாவது HCFங்கிறது 40 எண்ணில் எல்சிஎம் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவல் டு முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண். இந்த ரெண்டையும் சேர்த்து 2 எண்களின் பெருக்கல் பலன் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் 3200 போட்டுருங்க ஈக்குவல் டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் இன்ட்டு HCF கொடுத்த 40. ஸோ எழுதியாச்சு. இதை நீங்கள் சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் 80 சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபார்முலா 2 வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது கொடுக்குறேன்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஃபார்முலாவும் வந்து எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க, என்ன மெத்தடில் கேட்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சம்மாக செய்ய உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஈஸியாக அதுவாகவே மெமரி ஆகிக்கிறோம். நீங்கள் வந்து தனியாக உட்காந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா 3 எண்களின் பெருக்கல் பலன். இது என்ன ஃபார்முலானா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா 2 சொல்லி பார்த்தோம்ல, அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 எண்களின் பெருக்கல் பலன் தான் அது. இப்போ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இருக்குல்ல, அது ரெண்டையும் சேர்த்து 2 எண்களின் பெருக்கல் பலன் சொல்லி கொடுத்து எல்சிஎம் இன்ட்டு HCF சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எண்கள் அப்படின்னா இப்போ 3 எண்களும் கொடுக்கலாம், 4 எண்களும் கொடுக்கலாம், 5 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்து எல்சிஎம் கொடுத்து HCF கேட்கலாம், இல்லாட்டா HCF கொடுத்து எல்சிஎம் கேட்கலாம். அதுக்கான ஃபார்முலா தான் வந்து ஃபார்முலா 3ங்கிறது. இப்போ எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு HCF பவரில் n-1 இன்ட்டு எல்சிஎம். இப்போ இதுதான் வந்து காமனான ஃபார்முலா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 3 எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்து எல்சிஎம்மோ HCFஓ கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருவாங்க, இன்னொன்று கேட்பாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா HCFோட பவரில் n-1 இருக்கா, அதில் நீங்கள் 3 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அதில் இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 - 1ங்கிறது என்ன கிடச்சிரும், 3ங்கிறது 1ங்கிறது நம்மளுக்கு 2ங்கிறது கிடச்சிரும். அந்த 2 தான் நம்ம இங்கே போட்டாச்சு. ஓகேவா? அந்த 2 வந்து நம்ம ஃபார்முலாவில் போட்ட வேண்டியதான். இங்கே எத்தனை நம்பர் கேட்குறாங்களோ இப்போ 3ங்கிறது கேட்டாங்கன்னா இங்கே பவரில் 2ங்கிறது வந்துடும். இங்கே 4ங்கிறது கேட்டாங்கன்னா இங்கே பவரில் 3ங்கிறதுன்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன நம்பர் கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து HCFல பவரில் ஒன்று கம்மியாகும். இங்கே 2 நம்பர் இருக்கிறதுனால தான் இங்கே HCFல 1ங்கிறது இருக்குது. ஸோ 1ங்கிறத போடலாம் ஒன்று தான், போடட்டாலும் ஒன்று தான், அதனால தான் போடாமல் விட்டுருக்காங்க. அப்போ ஃபார்முலா 3ங்கிறது வந்து ஃபார்முலா 2லேருந்து வந்தது தான். எண்களின் பெருக்கல் பலன் சொல்லிட்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, 2023 நம்ம கேட்டிருக்காங்க. அது வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா 3. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா 4. ஃபார்முலா 4 என்னென்னா எல்சிஎம் ஈக்குவல் டு அதாவது மீச்சிமா எல்சிஎம்னே நம்ம படிச்சுக்கலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம் இன்ட்டு HCF. இதுதான் வந்து 4th ஃபார்முலா. 5th ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ அதே தான் 4th ஃபார்முலாலேருந்து வந்தது தான். இந்த ஃபார்முலா 4லேருந்து அந்த ஃபார்முலா 5ங்கிறது வந்திருக்கு. இது எப்படின்னா HCFங்கிறத ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த முதல் விகிதம் இரண்டாம் விகிதம் இருக்கா இதை வந்து எல்சிஎம் கீழே வந்து நான் கொண்டு போயிருக்கேன். அதை தான் வந்து இந்த ஃபார்முலா 5 நான் எழுதியிருக்கேன். இதுவும் வந்து நம்மளுக்கு அப்படியே டேரெக்டாக கேட்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன நம்பர் எடுத்துருக்கேன்னா 12, 18 சொல்லிட்டு 2 நம்பர் எடுத்திருக்கேன். எப்போதும் போல் நம்ம டானாவத்தில் போட்டுருங்க. சரியா? டானாவத்தில் போட்டு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்சிஎம்ங்கிறது 36 கிடைக்கும், HCFங்கிறது 6 கிடைக்கும். ஓகேவா?
ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 12 18ஓட விகிதம் என்ன அப்படின்னா, இந்த கீழே கடைசியாக நம்ம டிவைட் பண்ண முடியாத மாதிரி வருதா, இந்த 2 3 சொல்லிட்டு, அதுதான் அதோட விகிதம்ங்கிறது. இதை வந்து எப்படி எழுதணும்னா 2:3 சொல்லி எழுதிக்கிறணும். இப்போ 12 18ஓட விகிதம் என்ன அப்படின்னா 2:3. இந்த 12 18 வந்து 2:3 சொல்லிட்டு நம்ம விகிதத்தில் எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, இந்த இருக்குது பாருங்கள். இப்போ 12:18 எழுதிக்கோங்க. இதை காமனாக டிவைட் ஆகிற ஒரு நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா, இப்போ காமனாக என்னது 6ஆல் டிவைட் ஆகும். இது இப்போ 6 வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா 12 6 2 12 அப்போ 2, இங்கே 6 3 18 அப்போ 3, அப்போ 2:3ங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இதை தான் நம்ம வந்து டானாவத்தில் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே தான் இப்போ விகிதம்ங்கிறது வந்து இது தான். இப்போ 12 18ஓட விகிதம்ங்கிறது வந்து 2:3 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் இந்த 2ங்கிறது தான் முதல் விகிதம், ஓகேவா. இப்போ 3ங்கிறது இரண்டாம் விகிதம். இப்போ டானாவத்தில் நம்ம போடும்போது கடைசி நம்ம டிவைட் பண்ண முடியாமல் வர இந்த கடைசியில் இருக்க அந்த 2 நம்பர் தான் வந்து அந்த நம்பரோட விகிதம். மேலே இருக்க 12 18 இருக்கா, அதோட விகிதம் வந்து அதுதான். இந்த 12 18ஓட எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு, ஹச்சிஎஃப் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இதோட விகிதங்கள் தெரிஞ்சிருச்சு, ஓகேவா. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வரலாம். ஃபார்முலா என்ன, எல்சிஎம் ஈக்குவல் டு முதல் விகிதம் இன்ட்டு ரெண்டாம் விகிதம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இது வந்து என்னது 4வது ஃபார்முலா, ஓகேவா. அதை தான் அப்படி எழுதியிருக்கேன். 4வது ஃபார்முலா படி எல்சிஎம் என்ன, இங்கே நம்ம கண்டுபிடிச்சது 36, அதை அப்படி எழுதிக்க வேண்டியதான். ஸோ முதல் விகிதம்ங்கிறது 2, இரண்டாம் விகிதம்ங்கிறது 3, அதுக்கப்புறம் ஹச்சிஎஃப் கடைசியாக 6, அதை அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபார்முலாவில். இப்போ நம்ம பெருக்கும்போது 36 ஈக்குவல் டு இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. அதாவது என்ன மீனிங்னா, 2 நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பரோட எல்சிஎம்மும் அந்த 2 நம்பரோட முதல் விகிதமும் இரண்டாம் விகிதம் இன்ட்டு அதோட ஹச்சிஎஃப் இது 3ஐயும் பெருக்கும்போது அது வந்து எல்சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஃபார்முலா 4ங்கிறது. ஸோ அதில் மாடுலேஷன் பண்ணி தான் இந்த ஃபார்முலா 5ம். ஸோ ஃபார்முலா 4 கரெக்டுனா ஃபார்முலா 5ம் கரெக்டு தான். ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து 2024 நவம்பரில் போன மாதம் கேட்டது தான். இரு எண்களின் எல்சிஎம் வந்து 24. அவ்விரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் இருக்குமெனில் அவ்விரு எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா, 2 நம்பர் என்னங்கிறது அவங்க கொடுக்கல. 2 நம்பருங்கிறது என்னன்னு கொடுக்காம அதோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, அந்த 2 நம்பரோட விகிதங்கள் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அந்த 2 நம்பரோட கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இப்போ ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு எல்சிஎம் தேவை, அதுக்கப்புறம் ஹச்சிஎஃப் தேவை, அதுக்கப்புறம் முதல் விகிதம் இரண்டாம் விகிதம் தேவை. நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி என்னென்ன இருக்குது, எல்சிஎம் இருக்குது, முதல் விகிதமும் இரண்டாம் விகிதமும் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹச்சிஎஃப். அப்போ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா 5. ஃபார்முலா 5ஐ வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம். இங்கே எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 24, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். முதல் விகிதம் என்ன 2:3ல் 2, இரண்டாம் விகிதம்ங்கிறது 3. இப்போ 24 பை 2 இன்ட்டு 3 இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 4ங்கிறது கிடைக்குது. அதுதான் ஹச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் அவங்களே கொடுத்துட்டாங்க, ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு, முதல் விகிதம் தெரிஞ்சிச்சு, ரெண்டாம் விகிதம் தெரிஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ஹச்சிஎஃப் வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த 2 விகிதங்களோட நம்ம பெருக்கணும்னா அந்த 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம் நம்ம பார்த்தோமா, இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்தோமா. இப்போ இந்த சம்முக்கே வாங்க. இதில் என்ன விகிதம் இருக்குது 2:3 சொல்லிட்டு இந்த விகிதம் இருக்குது, 2:3 சொல்லிட்டு இருக்கா. இதோட ஹச்சிஎஃப் என்ன 6. இந்த ஹச்சிஎஃப் வந்து இந்த விகிதத்தோட பெருக்குங்களே. இப்போ 6 இன்ட்டு 2 பெருக்குனா என்ன வருது 12 வந்துருச்சா. அதே மாதிரி 6 இன்ட்டு 3 பெருக்குனா என்ன வருது 18 வந்துருச்சா. அப்போ இந்த 2 விகிதங்களோட கொடுத்துருக்க 2 விகிதங்களோட நம்ம ஹச்சிஎஃப்பை பெருக்கும்போது நம்மளுக்கு அந்த 2 நம்பர் கிடச்சிரும். ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ 2 விகிதம் இருக்கா, நம்ம கிடச்சிருக்கிறது என்னது ஹச்சிஎஃப் 4. இந்த 2 விகிதத்தோட அந்த ஹச்சிஎஃப் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 2 நம்பர் கிடச்சிரும். இப்போ 2:3ஓட நம்ம 4 பெருக்கணும் அப்படின்னா இப்போ 2 இன்ட்டு 4ங்கிறது 8. இன்னொரு நம்பர் என்னென்னா 3 இன்ட்டு 4 பெருக்கும்போது நமக்கு 12 கிடைக்குது. அப்போ இந்த 2 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சா. அவங்க கேட்டிருக்கிறது என்னது அவ்விரு எண்களின் கூடுதல் காண்க. 8ஐயும் 12ஐயும் கூட்டினா 20, அதுதான் ஆன்சர். இப்போ நம்ம 8 12 எடுத்துருக்கோம்ல, இது சரியான செக் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இந்த 8 12க்கு டானாவத்தில் எடுங்க. எடுத்திங்கன்னா 2 காமனாக வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 3 சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே பண்ணியிருக்கேன் நான், ஓகே. இதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன். 8 12 2ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 4 3 சொல்லி கிடைக்குதா. ஸோ 4 3 அதுக்கப்புறம் காமனான நம்பர் கிடையாது. ஸோ எல்சிஎம்க்கு என்ன பண்ணுவோம்னா இந்த வெளியில் இருக்க 3 நம்பரையும் பெருக்கும்போது நம்மளுக்கு 24 கிடைக்குதா. அப்போ அவங்க கொடுத்த அந்த எல்சிஎம் 24 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம எடுத்துருக்க நம்பர் வந்து கரெக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு செக்கிங்காண்டி தான் இது, நீங்கள் எப்படியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 5வது ஃபார்முலாவோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி தான் இதுவும் நெக்ஸ்ட் உள்ள கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதுவும்.
2024 நவம்பரில் கேட்டது. 3 எண்களின் 2:3:5. ஸோ 3 எண்களின் இல்லை 3 எண்கள். ஓகே, அதை பார்த்துங்க. 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது மற்றும் அவற்றின் எல்சிஎம்ங்கிறது 1200, ஹச்சிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, விகிதங்கள் கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் கேட்குறாங்க. அப்போ இது என்னது? இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னது? ஃபார்முலா 5ங்கிறது ஞாபகம் வரணும். இங்கே எத்தனை விகிதங்கள் கொடுத்தாலும் சரி, 3 கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, எத்தனை விகிதங்கள்னாலும் சரி, விகிதங்கள் கான்செப்ட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஃபார்முலா இது தான். நம்ம விகிதங்கிறத பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா 4, 5 வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டேரெக்டாக ஹச்சிஎஃப்ங்கிறது கேட்டுக்கனால ஃபார்முலா 5க்கு நம்ம போயிட வேண்டியதான். இப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் எல்சிஎம் பை, இங்கே 3 விகிதம் இருக்கிறனால முதல் விகிதம் இன்ட்டு 2ஆம் விகிதம் இன்ட்டு 3ஆம் விகிதம் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதில் சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்காங்களே எல்சிஎம், அதை இங்கே கொடுத்துருக்க 3 விகிதத்தால் நம்ம வகுத்தரணும். இப்போ எல்சிஎம் என்னது? 1200 பை 3 விகிதங்கள் என்னது? 2 × 3 × 5. நம்ம வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஹச்சிஎஃப் கிடைக்குது 40. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக கேட்டுட்டாங்க. ஓகேவா? அப்போ எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்டால் ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ இவ்வளோ தான் வந்து இவ்வளோ ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் எல்சிஎம் ஹச்சிஎஃப் பொறுத்தளவுக்கு பயப்பட தேவையில்லை. இங்கே வந்து இந்த வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட் டைம் வந்து திரும்பி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த இந்த 5 ஃபார்முலா வச்சு போன குரூப் 4ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினையும் வந்து நீங்களே தான் சால்வ் பண்ண போகிறீங்க. நான் அதில் என்னென்ன ஃபார்முலா, இப்போ நம்ம பார்த்த 5 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 3 கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணி, இப்போ 188, 176, அதுக்கப்புறம் 198, இது 3ஐயும் சால்வ் பண்ணி ஏபிசின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா தப்பாக பண்ணியிருக்கீங்களான்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கொஸ்டினை வச்சுருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நீங்கள் கொஸ்டினை வந்து எப்படி ரீட் பண்ணுங்கிறத சொல்கிறதுக்காகவும் இந்த கொஸ்டின் வச்சுருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 188 கொஸ்டினை பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழில் கொஸ்டினை ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷில் ரீட் பண்ணணும். இப்போ இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் அவற்றின் மீச்சிமா 693. ஒரு எண் 77 எனில் மற்றொரு எண் என்ன? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்குது. இப்போ இந்த மீப்போவா மீச்சிமா இது உங்களுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தனால உங்களுக்கு டக்குன்னு புரியுது. ஆனால் நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸும் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது அங்கே இருக்க ப்ரெஷர் எல்லாத்தினால உங்களுக்கு வந்து மீப்போவா அதை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இந்த ஹச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர் இஸ், அப்போ 2 நம்பரோட ஹச்சிஎஃப்ங்கிறது 11 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல மீப்போவாங்கிறது ஹச்சிஎஃப் அண்ட் தர் எல்சிஎம் இஸ் 693. அதுக்கப்புறம் மீச்சிமா கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? 693 கொடுத்துருக்காங்க. இங்கே 693 பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே ஹச்சிஎஃப் 11, எல்சிஎம் 693. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஈஸியாக அது வந்து மீப்போவா மீச்சிமானா எனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு புரியல, இதில் ஏதாவது டவுட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கொஸ்டின் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்து ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்களா, எல்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 நம்பரில் ஒரு எண் வந்து 77 சொல்லி கொடுத்துட்டாங்க. செகண்ட் நம்பர் தான் என்னென்னு கேட்குறாங்க. எல்சிஎம் ஹச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்னது அப்படின்னா இது ஃபார்முலா 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ஃபார்முலா 2. நெக்ஸ்ட்டு 176 கொஸ்டினை பாருங்கள். இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீ பே காவின் 6 மடங்காகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மீ பே கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மீ பே கானாலும் ஹச்சிஎஃப் தான் அப்படி சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் நீங்கள் கொஸ்டினில் திடீர்னு வாசிக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் தமிழ் கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கொஸ்டினை ரீட் பண்ணிடுங்க. ஸோ மீ பே காவின் 6 மடங்காகும் மீ பே கா 12 மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இதுவும் செகண்ட் ஃபார்முலா தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கதை வச்சு மீச்சிமா ஆனது மீ பே காவின் 6 மடங்கு, அதாவது எல்சிஎம் ஆனது ஹச்சிஎஃபோட 6 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 6 × ஹச்சிஎஃப் அப்படி சொல்லி எழுதலாம். ஓகேவா? புரியுதா? அதாவது எல்சிஎம் ஆனது ஹச்சிஎஃபோட 6 மடங்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஹச்சிஎஃப்ங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா எல்சிஎம்ங்கிறது என்ன? 6x. ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் ஒரு ஹிண்ட்டு மாதிரி அந்த லைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம இதில் உள்ள ஹிண்ட்டை வச்சு ஹச்சிஎஃப்ங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் நம்மளா. ஸோ அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு எல்சிஎம்ங்கிறது 6xன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா 6 மடங்குல ஹச்சிஎஃபோட
6 மடங்கு தான் என்னது எல்சிஎம். இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஹச்சிஎஃப்ங்கிறது 12 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸுங்கிறது என்னது 12. அப்போ எல்சிஎம்ங்கிறது என்னது, இந்த 12 6 பெருக்கணுமா? இப்போ 12 × 6 தான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ 12 6 என்னது 60, இங்கிட்ட ஒரு 2 6 2 12 72. அப்போ 72ங்கிறது தான் வந்து இதோட எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு, எல்சிஎம் 72 தெரிஞ்சிருச்சு, ஹச்சிஎஃப் 12ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒரு நம்பர் 36 கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 198வது கொஸ்டின். 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீ போவா மற்றும் மீ சீமாவின் விகிதத்தை காண்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு அதோட மீ சீமாவை மீ போவோட விகிதத்தை பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ 7 13 2 நம்பர் இருக்கா, இது வந்து ரொம்ப பேசிக்கானதான். நம்ம எல்சிஎம் ஹச்சிஎம் எப்படி பார்த்தோமா அதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி. 7 13 சொல்லியிருக்குன்னா டானாவத்தில் போடுவோம். ஸோ டானாவத்தில் போட்டு காமனாக என்ன நம்பர் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். இதில் 7 13க்கு காமனாக நம்பர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தோம்ல பகா எண்கள். பகா எண்கள்லாம் என்ன, இது 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகைப்படும். அதாவது 7ங்கிறது 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். 13ங்கிறதும் 1ஆலையும் 13ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ இந்த மாதிரி எண்களுக்கு நம்ம வந்து காமனான ஒரு நம்பர் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கேஸில் 7 13 இருக்கா, இது ரெண்டையும் பெருக்குனா அதுதான் எல்சிஎம். ஓகே, இது ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது, இது ரெண்டையும் பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறதா என்ன அப்படின்னா எல்சிஎம்ங்கிறது. இப்போ ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னா இது காமனாக நம்ம எதுவுமே எடுக்க முடியலையா, ஆனால் இது ரெண்டுக்கு காமனாக ஒரு நம்பர் இருக்குது, அது என்னென்னா 1. ஏன்னா இது 1ஆலையும் 7ஆலையும் இந்த வகுப்படும், அதே மாதிரி 1ஆலையும் 13ஆலையும் வகுப்படும். இப்போ ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது 1. அப்போ இதோட ஹச்சிஎஃப்ங்கிறது என்ன அப்படின்னா 1. ஓகேவா? இப்போ எல்சிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 2 நம்பரோட பெருக்கல் தான் எல்சிஎம்மு, ஹச்சிஎஃப்ங்கிறது 1. அதை நம்ம இந்த நம்பரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 7 13ங்கிறது ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இப்போ 7 13க்கு நம்ம ஹச்சிஎஃப் எல்சிஎம் வந்து உடனே கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ஹச்சிஎஃப்ங்கிறது 1, எல்சிஎம்ங்கிறது இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது. இது வந்து கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இல்லை கொஸ்டினில். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினில் அதுவும் விகிதம் மாதிரி கேட்குறதுல ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. என்ன அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, அடுத்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் எப்படி வைப்பாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏல என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் இஸ்ட்டு ஹச்சிஎஃப். ஸோ இந்த விகிதம் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏலே வச்சுருவாங்க. இந்த சம்மில் வந்து ஆன்சர் இந்த சம்மில் வந்து அப்படி வைக்கலை, ஆனால் இந்த மாதிரி வைப்பாங்க. ஏன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் படித்தோம் டக்குன்னு அப்பா ஈஸியான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்சிஎம் ஹச்சிஎஃப்கான விகிதத்தை போட்டு ஆப்ஷன் ஏலே இருக்கும் டக்குன்னு சுற்றி விட்ருவாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சம்மில் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டக்குன்னு நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இந்த 3 சம்மையும் வந்து நான் சொல்லிட்டேன். இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலாஸ். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 5 ஃபார்முலாவையும் வந்து வரிசை எழுதியிருக்கேன். ஸோ அதை அப்படியே வரிசையாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா பின்னங்களில் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2/3 3/4 இந்த மாதிரி கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்கன்னா தொகுதியில் எல்சிஎம் பார்க்கணும், பகுதிக்கு ஹச்சிஎஃப் பார்க்கணும். அதே மாதிரி ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா தொகுதியில் ஹச்சிஎஃப் பார்க்கணும், பகுதியில் எல்சிஎம் பார்க்கணும். அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா என்ன, எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு முதல் எண் இன்ட்டு இரண்டாம் எண். இது நம்ம பார்த்த 2வது ஃபார்முலா. 3வது ஃபார்முலா என்னது, எண்களின் பெருக்கல் பலன். இங்கே என்ன பார்த்தோம், நம்ம 2 எண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எண்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப்பில் சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதுதான் இது. ஹச்சிஎஃப் பவரில் n- சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த செகண்ட் ஃபார்முலாவில் இருந்தால் தேர்ட் ஃபார்முலாவும் வந்திருக்கு. ஓகே, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு 4th ஃபார்முலா, எல்சிஎம் ஈக்குவல் டு முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இதுதான் 4th ஃபார்முலா. இதிலேருந்து வந்தது தான் 5th ஃபார்முலா. இந்த ஹச்சிஎஃப் இருக்கா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு, அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த எல்சிஎம்ங்கிறது மேலே போயிடுது அப்படியே. ஓகேவா? அப்போ ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம் பை முதல் விகிதம் இன்ட்டு இரண்டாம் விகிதம். ஸோ இந்த 5 ஃபார்முலா தான். இந்த 5 ஃபார்முலாவை வச்சு போன குரூப் 4ல் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மொத்தமே 6 கொஸ்டின்னா அதில் 3 கொஸ்டின். ஸோ இதோட பேலன்ஸை வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க. உங்களுக்கு எந்த இடமாச்சும் புரியாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த திரும்ப ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருப்பேன். அண்ட் நிறைய இதை வந்து நான் சால்வ் பண்ணி வச்சதுனால நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கலை. இதை நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டே நம்ம சொல்லிக் கொடுத்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கும் அதை வந்து
பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, வீடியோ ரொம்ப நேரம் போகும். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மெதுவாக இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக தெளிவாக புரியும். இது வந்து பார்ட் 1. இதில் ஒரு 5 ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 5 ஃபார்முலாவுமே 5 மெத்தட். ஓகேவா? ஸோ இது பார்ட் 1ஓட கண்டினியூவில் வந்து பார்ட் 2 நான் உங்களுக்கு வச்சுருவேன். இந்த பார்ட் 1 வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க வரீங்க, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்காக நம்ம மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணும், ஸோ எந்த ஆர்டரில் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸில் வந்து எந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கெல்லாம் படிக்கணும், ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்தோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோ பார்க்க வரீங்க அப்படின்னா அதில் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறதுல 90% பேர் வந்து வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் தானே பண்ணி விடுங்க. தேங்க்யூ.